கிண்டலாம். இப்போ இந்தமாரி மாங்காய் ஒன்று எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன். இந்தமாரி காய் செய்கிற இதில் போயிட்டு நல்லா இந்தமாரி தீர்த்துக்கணும். ஏன் காய் செய்கிற இதுமாரி நல்லா வரணும். இது பாருங்க, இதுமாரி நல்லா வந்தோடனே இதை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டைலில் ஒரு மாங்காய் சாப்பிட்டு அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த கடாய் நல்லா காஞ்சோனே அதில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து செய்கிறாதே. அதில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்து செய்யா. இந்த மாதிரி கடாயை வச்சுக்கிட்டு மாங்காய் சொல்லுங்க. 1/4 டீஸ்பூன் நீங்கள் எவ்வளோ வேணால் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எனக்கு தேவையான எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். நான் எனக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணால். நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. மாமா வந்து வீடியோ எடுமா. நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பறத்துக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச போகிறதுக்கு சீரகம் போட்டுக்கும். சீரகம் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிட்டேன். சிம்மில் வச்சுக்கோம். சிம்மில் நம்ம வச்சுக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், சீரகம் நல்லா பொரிச்ச உடனே அடுத்தது சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோம். வாங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோம். வாங்க சோம்பு போட்டுக்கோம். இது கொஞ்சமாக போட்டுக்கோம். ஏன்னா சீரகமே கொஞ்சம் அதிகமாக போட்டால் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு மாத்திரம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான. அப்புறம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த இதுக்கு ரெடி ஆகிடும். இது நல்லா இது பண்ணனே வாங்க இப்போ வெங்காயம் எடுத்துட்டு வாங்க. பாருங்க, மாத்திரம் வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிறேன். பாருங்க, வெங்காயம் மாத்திரம் போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா இந்தமாரி ஒரு கரண்டியால் இந்தமாரி நல்லா கிண்டி விடணும். பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாவே இருக்கும். எண்ணெய் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் ஊற்றிக்கிங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். இந்தமாரி கலரில் வந்தோடனே நம்ம எடுத்து நம்ம சீவி வச்சுருந்த மாங்காவை எடுத்து அதில் கொட்டிக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் வரும். பாருங்க, நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம சீவி வச்சுருந்த இந்த மாங்காவை போட்டுக்கும். இந்த சீவி வச்சுருந்த மாங்காவை போட்டுக்கும். நல்லா இப்படி போட்டுக்கோங்க. பாருங்க,
அந்த சீவி வச்சுருந்த மாங்காவை நல்லா தொடச்சி போட்டுக்கும். யார் யாரெல்லாம் வீட்டில் மாங்காய் சாதம் கிண்டி பார்த்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இது கிண்டி விட்டுக்கும். 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். மாங்காய் சாதம் சிம்மில் வச்சுக்கும். நல்லா இந்தமாரி கிண்டி விட்டா பிறகு கிண்டி விட்டே கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தான் நாங்களே வீடியோ போடுறோம். கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உத்தரம் போட்டுக்கோங்க. நல்லா இந்தமாரி இப்படி ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு, இப்படி ஒரு வதக்கு இவங்க நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா இப்படி கிண்டி விட்டேனே நல்லா இவங்க வதங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வீட்டில் பெருங்காயப்பொடி இருந்ததுன்னா கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக என்கிட்ட பெருங்காயம் பொடி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பெருங்காயம் பொடி போடுறவங்க போட்டுக்கோங்க, போடாதவங்க விட்டுருங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள். அடுத்தது மட்டன் மசாலா 2 இருக்குது. நான் 2த்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 2த்துலேயும். நெக்ஸ்ட் கரம் மசாலா கொஞ்சம் இருக்குது. கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நமக்கு தேவையானது கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இவ்வளோ தரம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தரம் போட்டுக்கலாம், நான் எவ்வளோ தரம் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இது என் ஸ்டைலில் செய்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் செய்யுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன செய்யறீங்க? ஐயா என்ன இன்னும் எண்ணெய் ஊற்றிட்டா? ஐயா என்னையா அம்மா எண்ணெய் ஊற்றினா? என்ன எப்படியா எப்படி வடிக்கிறது? ஏன் அம்மா எண்ணெய் ஊற்றினா? தோதனைக்கு இந்த நேரம் கேமரா பார்ப்பாங்க தான். லாஸ்ட்டில் ஃபைனலி பெப்பர் தூள் கொஞ்சமாக போட்டுருவோம். பாருங்க, நான் இவ்வளோ தூரம் போடுறேன் பெப்பர் தூள். நீ இப்போ பண்ணுறதே எனக்கு பிடிக்கல. முக்கிய அது என்ன வேலை? அது அம்மா எண்ணெய் ஊற்றுவாங்க. வேறா அம்மா எண்ணெய் ஊற்றுவாங்க.
அது வீணாக்க தான் நீ பாப்ப நீ நினைக்கிறேன். சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் லாஸ்ட்டில் போட்டுக்கணும். நான் என்ன மயிர் வைக்கிறேன். எங்கள் அம்மா வேறு திட்டுறாங்க. அடுத்த வாட்டி இந்த சமையல் அறையிலே விட மாட்டாங்க. நல்லா இல்லைனா பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இறக்கி சோறு கிண்டறலாம். வாங்க சோறு கிண்டிடலாம். ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம திறக்கலாமா? நம்ம செஞ்சது பார்க்கலாமா? ஒரே 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிட்டோம். வாங்க திறக்கலாம். வாங்க தட்டில் போட்டு சாப்பிட்லாம். இதேமாரி கிண்டி இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டா, அதனால் அம்மா திட்டாங்க. வாங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்கும். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுமாரி இன்னும் என்ன சாதம் பண்ணலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறோம். எங்கள் அம்மா செல்லு வாங்கிட்டாங்க. செல்லு வாங்கல, வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஐஃபோன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வச்சு தான் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு சாதா ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கெல்லாம் போட்டு கிடக்குறேன் காய்ஸ். அதனால் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க மண்ணும் வாங்கியிருக்காங்க, இன்னும் வீடு கட்டல காய்ஸ். ஆனால் எங்கள் மாமா வீட்டில் தண்ணி தான் படிக்கிறேன். அவங்களே கொஞ்சம் மூஞ்சி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. நானும் பொறுத்துக்கிட்டு படிக்கிறேன். இப்போ 10th நான் நல்லபடியாக மார்க் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா நான் கேட்கறத வாங்கி கொடுக்குறேன்னுட்டாங்க. அதேமாரி மறுபடியும் வீடு கட்டுறேன்ட்டாங்க. இதேமாரி நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க காய்ஸ். இது வருங்க காய்ஸ், எல்லாம் அழகாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது சாதம். வாங்க அம்மா கிட்ட போய் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கு மக்களே, லைக் பண்ணுங்க. வாங்க அம்மாட்ட போய் கொண்டு கொடுக்கும். எப்படி இருக்குன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு வேய்ச்ச முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்களும் மாங்காய் சாதத்துக்கு முட்டை போட்டு சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துட்டு என் மாங்காய் சாதத்தை சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் மக்களே, ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.